மக்களே, நான் தான் உங்கள் சரவணா. இப்போ நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை என்ற நகரசபை கட்டடத்துக்கிட்ட. இப்போ இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு அதில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்போ நான் இன்றைக்கு உங்களை கூட்டி போகிறது வந்து திருவண்ணாமலையின் லேண்ட்மார்க்கில், அதாவது பிரசித்தி பெற்ற ஒரு இடமான திருவண்ணாமலையின் கோணேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். கோணேஸ்வரர் கோயில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒல்லாந்தர் போர்த்துகேசர் எல்லார ஆட்சி காலத்துலேயுமே அவங்களால பிடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்தது. இப்போ கடைசியாக வந்து ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக், அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே ஃபோர்ட்டுன்ற மெயின் என்ட்ரன்ஸால் தான் நம்ம இப்போ உள்ளே போகணும். இப்போ அந்த ஃபோட்டோ நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு பக்கத்தில் திருவண்ணாமலையின் விளையாட்டு மைதானம், அடுத்த பக்கத்தில் திருவண்ணாமலையின் பீச், அது கடலும் இருக்குது, கடற்கரையும். இப்போ நம்ம போய்கொண்டிருக்கிறது வந்து நேராக வந்து ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக் தான் போகிறோம். அதாவது பிரித்தானியரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை, பிரித்தானியர் கோட்டை தான் ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக். முன்னுக்கு ஒரு பன்சலை இருந்தது. இப்போ நீங்கள் பன்சலை என்ற தூபியை கண்டிருப்பீங்க, பௌத்த ஆலயம். இப்போ இந்த வழியால் இப்படியே நேராக போகும்போது அது ஒரு எல் ஷேப்பில் தான் இருக்குது. அது இந்த ஃபோர்ட் ஃப்ரெட்ரிக்கின்ற என்ட்ரன்ஸ் வந்து அது வந்து ஒரு சின்ன வாகனம், ஒரு வாகனம் தான் போகலும். ஆனால் அது ஒன் வே. அதில் லைட் சமிக்ஞை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மிலிட்ரி மேன் ஒரு ஆள் டியூட்டியில் இருப்பார். அவர் அங்கே முன்னிருந்து வர வாகனத்தை, இப்போ நமக்கு ரெட் லைட் கொடுத்துருக்குது பார்த்தா தெரியும், அதில் இந்த முன்னுக்கு இருக்கிற ரூட்டில் இருக்கிற மிலிட்ரி மேன் அதை பார்த்து லைட்டை ஆப்ரேட் பண்ணாருன்னா தான் நம்ம போகலாம், க்ரீன் இருந்தால் தான் போகலாம். இப்போ அவர் வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணிட்டார். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், டூரிஸ்டர் நமக்கு வெளிநாட்டு பிரயாணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் தான் இப்போ இலங்கைக்கு டாலர் வந்து கொண்டு இருக்குது. அவங்க தான் இந்த உள்ள வந்து கொண்டு இருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாதுகாப்பு படையும் போலீஸாருண்ட கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது. இப்போ இதில் ரெண்டு பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையினர் தான் இருக்காங்க. இதுக்குள்ள பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய பீரங்கிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம இராணுவ முகாம் பக்கத்துக்கு கேமராவை திருப்பியலாது இருப்பினா எதுவும் பாதுகாப்பு பிரச்சனைகள் வரலாம். அதனால் இப்போ நாங்கள் வந்து நேராக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இது இப்போ வந்து குத்தனை ஏற்றம் மாதிரி வருது. ஒரு 150-200 மீட்டர் அப்படி போகணும். இது வந்து இந்த ஏறிக்கொண்டிருக்கிறது வந்து ஏற்றம், சரியா? இதில் நேராக போனால் திருவண்ணாமலைக்குரிய முக்கியமான தொலைத்தொடர்பாடல் கோபுரம், அதாவது டவர் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த டவர் எல்லாமே வந்து மிலிட்ரியின் பாதுகாப்புக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து முழுக்க கருங்கல், சரியா? கருங்கல் மலை தான் இது, சரியா? இப்போ இந்த கருங்கல்லால் தான் ஆங்கிலேயர் வந்து இந்த இடத்த தங்கியிருந்திருக்காங்க. என்னென்னா ஆறாலையும் தாக்க இயலாது, அவ்வளவு எளிதில் தாக்கி இதுக்குள்ளே வர இயலாது. அடுத்தது வந்து கடல்ல இருந்து மேலே வர இயலாது, செங்குத்தனை இருக்குது இந்த கருங்கல் மலைகள். இப்போ நம்ம கோயிலுக்குரிய இதுக்குள்ளே நுழைகிறோம். கோயிலுக்குள்ளன்னா கோயில் பக்கத்துக்கு திரும்பி உள்ள போகிறோம். இதில் வந்து சிறிய ரக மகளுந்துகள், அதாவது கார் வேனுக்குரிய பார்க்கிங் இருக்குது. அந்த சைட்டில் விட்டு பார்ப்போம் மோட்டார் பைக்கும் இங்கே இருக்குதான்னு சொல்லி. இந்த முன்னுக்கு தெரிகிற அந்த கருப்பு பாக்ஸ் மாதிரி தெரிகிறது பிரித்தானியர் காலத்து ஒரு பீரங்கியின் மீதி, சரியா? இப்போ நம்ம இதில் பார்க்கிங் இல்லை, நாங்கள் திரும்பிட்டு, அதாவது மோட்டார் பைக்குகளுக்கு பார்க்கிங் இல்லை, இதிலேருந்து நம்ம திரும்பிட்டு திரும்பி போலீஸ் இருக்கிறாங்க தானே அவடத்துக்கு போய் பார்ப்போம். அவங்கள்ட்ட கேட்டால் ஒரு நேரம் தெரியும் அங்கே வைக்கணும்ண்டு. ஆனால் வாகனங்கள் உச்சல்லை தடைன்னு சொல்லி போலீஸோடு சேர்ந்து போட் இருக்குது. இருந்தாலும் இதில் நிறைய முச்சக்கர வண்டிகள் வருது. அந்த முச்சக்கர வண்டிகள்லாம் உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு முச்சக்கர வண்டி உள்ளே போகுது. அங்கே இருக்கிற அந்த உள்ளே இருந்து ஒரு முச்சக்கர வண்டி வருது. அதில் இருக்கிற போலீஸ்மேன் நம்மளை கூப்பிடுறாரு. அதனால் நம்மளும் உள்ளே போவோம். உள்ளே போய்
என்ன எவ்வளோத்த பைக்கை விட்றேன்னு பார்ப்போம். போலீஸ்மேன் சொல்கிறாரு, மரத்துக்கு பின்னுக்கு விடுற மாதிரி ஹை சமிஞ்சாய் காட்டுறாரு, கையால் சிக்னல் காட்டுறாரு. வாங்க உள்ளே போய் பைக்கை விடுவோம். முதல் விட்டுட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு நேராக கோயில் அடிக்கு போவோம். கோயில் அடியில் போய் அங்கே என்ன நடக்குது என்ன மாதிரின்னு பார்ப்போம். சரியா? இதில் இந்த 2 பைக் விட்டுருக்காங்க. இதோடு சேர்த்து நம்மளோட 2 பைக்கையும் போடுறேன். விட்டுட்டு போயிடுவோம். இந்த முன்னுக்கு இதோடு சேர்ந்த மாதிரி தான் போலீஸுன்ற குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்ட்டர்ஸ் அடியில் தான் இப்போ நாம் பைக் விடுறோம். இப்போ நான் பைக்கை விட்டுட்டு 500 மீட்டருக்கிட்ட முன்னுக்கு நடந்து வந்திருக்கோம். 2 பக்கமுமே கடைகள் தான் இருந்தது. அதனால் நாங்கள் போகும்போது கடைகளை உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோவில் கடையை காட்டலை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து கோயிலில் முன் என்ட்ரன்ஸ், கோயிலில் முன்பகுதி. இப்போ இதில் வந்து எங்களோட செருப்பு ஹெல்மெட்டெல்லாம் இங்கே விட்டுட்டு போகணும். இப்போ எங்கள்கிட்ட வந்து ஹெல்மெட் செருப்பு 2மே இருக்கிறதால எங்களை வந்து அடுத்த சைட்டுக்கு ஹெல்மெட் வைக்கிற சைட்டுக்கு கூப்பிட்றாங்க, தலைக்கவசம் வைக்கிற சைட்டுக்கு. இப்போ நாங்கள் தலைக்கவசம் வைக்கிற பக்கத்துக்கு போனால் இந்த செக்யூரிட்டி ஐயா இருக்கிறார். அவர் சொல்கிறார் வந்து உங்களோட பொருள் எல்லாத்தையும் உண்டா வைங்கன்னு சொல்லி. இப்போ எந்த ஹெல்மெட்டோட எந்த தலைக்கவசத்தோடு எந்த பாதனையையும் தம்பிர தலைக்கவசத்தோடு அவரோட பாதனையையும் வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகும். சரியா? என்னடா வேறு ஒரு வச்சோம்னா அதில் வேறு ஆரம்பித்து மாறுபட்டுடலாம். அதில் எல்லாம் உண்டாவே வைக்கணும். வச்சுட்டு நாங்கள் வழிகிட்டோம். அவங்க இப்போ வந்து என்ன விலைன்னு சொல்லலை, எவ்வளவு என்ன எதுன்னு சொல்லலை, பில் எதுவும் கொடுக்கவும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து முன்னுக்கு போயிட்டுருக்கோம். வரும்போது தான் அதை பற்றி தெரியும். வாகனங்கள் கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு இருந்தாலும் அந்த சில வாகனங்கள் அங்கேயே நிற்கிது. அது யார் எவருன்னு தெரியல. ஒரு நேரம் எதுவும் காசு எதுவும் பே பண்ணி வந்திருக்கிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த போலீஸுக்கு இங்கால வாகனம் வர்றதுக்கு அலவுட் இல்லை. இருந்தும் இந்த கொஞ்சம் வாகனம் நிற்கிது. இது வந்து எதுவும் டூரிஸ்ட்டுகளுக்கு எதுவும் விசேட சலுகைகள் கொடுத்துருக்காங்களா ரெண்டு தெரியல. அப்படியே நம்ம முன்னுக்கு வந்தோம்னா பூச பொருட்கள் வாங்குறதுக்குரிய இடம் இதில் இருக்குது. அப்படியே நேராக போனால் தர நல்லா சுடுது. சரியா? இந்த வெள்ளை உறுப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து பௌத்தர்கள். அவங்க வந்து பன்சிலைக்கு போகும்போது வெள்ளை உடுப்பு தான் போட்டு போவாங்க. இந்த ஆண் பெண்ணுண்டு எல்லாருமே வெள்ளை உடுப்பு தான் போட்டு போவாங்க. இதில் போகிறது எல்லாருமே பௌத்தர்கள். நம்ம வந்து வேட்டி கட்டி ஏதாவது போட்டு போவோம். ஆனால் நாங்கள் இங்கே வேட்டி கட்டி வரல. 2 பேருமே வந்து ஜீன்ஸில் தான் வந்திருக்கிறோம். ஏண்டா இந்த கோயிலில் வந்து அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. சில கோயில்களில் இருக்குது, அதாவது யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலில் போகிற கோயில்களில் இருக்குது கட்டாயம் வேட்டி கட்டணும், சேட்டு போட இல்லாதுன்னு சொல்லி ஒரு இது. வேட்டி இல்லாட்டி கூடி சேட்டு போட இல்லாது. இங்கே வந்து அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் இருந்து அந்த வலது பக்கத்தில் தெரியுது அந்த நீல கலர் கட்டடம் ஒன்று தெரியுது தானே, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கால் கழுவுறதுக்குரிய முக்கியமான தண்ணி போயின்னு இருக்குது. அது வளமையாகவே கோயிலுக்குள்ளே போகிறதா இருந்தால் கால் கழுவி தான் போகணும். இப்போ நாங்களும் கால் கழுவுறதுக்காக அதில் இருக்கிற தண்ணி தொட்டி அடிக்கி போகிறோம். தண்ணி தொட்டி அடிக்கி போய் காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போவோம். இதில் இருக்கிற தண்ணி தொட்டியை வந்து பார்த்தா தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணி இல்லை. ஆனால் பைப்பும் ஒரு போத்தல் துண்டும் இருக்குது. அதில் நம்ம காலை கழுவுவோம். காலை கழுவிட்டு வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். சரியா? இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே கோயிலில் முன்னுக்கு நமக்கு இங்கே கோயிலுக்குள்ளே வர முதலே இந்த பெரிய சிவபெருமான் சிலை தெரியும். சிவபெருமான் சிலையை நம்ம தூரத்தில் வரும்போதே காணலாம். இது திருக்கோணேஸ்வரர் ஆலயம் என்றதால் கோணேஸ்வரர் என்றால் சிவபெருமான். இப்போ சிவபெருமான் வந்து இங்கே தெரிகிறார். அந்த சிவபெருமான சிலையை நம்ம காணலாம். அதுக்கு முன்பக்கத்துலேயும் நிறைய பக்தர்கள் இல்லாட்டி டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் என்று சொல்லலாம். அவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்பக்கத்துலேயும் அந்த சிலைக்கு சரியாக முன்பக்கத்துலேயும் ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது. அதில் நீங்கள் சிவலிங்கத்தை காணலாம். அந்த கேட்டில் கூடி சிவலிங்கத்திற வடிவமைப்பில் தான் கேட்டு வெல்டிங் வேலைப்பாடுகள், ஒட்டு வேலைப்பாடுகள் வந்து சிவலிங்கத்தில் மையப்படுத்தி தான் செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நேராக போக போகிறோம் கோயிலுக்குள்ளே. சரியா?
இதெல்லாம் செங்குத்தன இறக்கம் தெரியும் உங்களுக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த கோயில் எல்லாம் இருக்கிறது வந்து குத்தன இறக்கத்தில் இந்த சிவலிங்கம் இந்த வேலைப்பாடு இந்த கேட்டோட இறங்கினெல்லாம். இப்போ நம்ம முன்னுக்கு போகக்குள்ளே இருக்கிற இந்த மலைக்கு ஓட இருக்கிறது தான் கேட், இந்த கரங்கல்லோடு இருக்கிறது தான் பிரதான நுழைவாயில். அதுக்குள்ளே கேமரா பாவிக்கக்கூடாது. வாங்க போய் பார்ப்போம் என்ன செய்கிறாங்க, முடியுமான்னு பார்ப்போம். வீடியோ எடுக்கிறதுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் கள்ளக்கடவுல தான் வீடியோ எடுக்கணும். வீடியோ இப்போ வந்து நான் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வந்து தொலைபேசியோ வீடியோ கேமராவோ, அதாவது தொலைபேசியில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ எலவுட் இல்லை. இருந்தாலும் எந்த கையில் இருக்கிற கோப்ரோ கேமரா ஒருவருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணி வச்சு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறது எலவுட் இல்லை. சரியா, இப்போ நம்ம வந்து இதில் திருவாசகம் எல்லாம் எழுதியிருக்குது பார்க்கலாம். இந்த கோணேஸ்வர நாதனுக்கும் மாதுமை அம்பாளுக்கும் இங்கே அருணகிரிநாதர் அவங்க எல்லாரும் பாடின தேவாரங்கள் எல்லாம் இந்த இதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த சிவரில் இதெல்லாம் தெரிகிறதெல்லாம் தேவாரம் திருவாசகம் அதுதான் எழுதப்பட்டிருக்குது. அது ஒரு போர்டில் செய்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3ஆவதாக கட்டப்பட்ட கோயில் என்று நினைக்கிறேன். ஒழுங்காக எனக்கும் தெரியாது. இது வந்து 3ஆவதாக கட்டப்பட்ட கோயில் நினைக்கிறேன். ஆனால் இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் கற்பூரம் கொளுத்தக்கூடாது என்று சொல்லி தான், கற்பூரம் ஊதுபத்தி கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்குது. எல்லா இடத்தையுமே ஒவ்வொரு சாமிக்கும் பக்கத்தில் இந்த கோவில் வரலாறு, அந்த ஒவ்வொரு இந்து கடவுள்களின் ஒவ்வொரு அவதாரங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவ்வளவு வடிவாக இருக்குது. இருந்தாலும் பரிபாலன சபை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியல. வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆக்களும் வரும்போது நாங்கள் கேமராவை மறைக்க வேண்டிய கட்டாயம். என்னண்டா இதெல்லாம் வச்சுக்கொண்டு இதை ஒரு தொல்பொருள் வெளியலால் இதை ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் கேமராவில் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொல்பொருளியல், இலங்கையின் தொல்பொருளியல் வந்து பௌத்த மதத்துக்கு தான் கூடுதலான சப்போர்ட் கொடுக்குறாங்க, கூடுதலான உதவி செய்கிறாங்க. இந்து மதமோ வேறு எந்த மதத்துக்கும் உதவி செய்கிறாங்கல்ல. இப்போ அது ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்க உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்றது. ஏண்டா வீடியோ எடுத்தால் இதுக்குள்ளே இருக்கிற எதுவும் வெளியில் போயிடலாம்ன்ற ஒரு இது. ஆனால் கலை படைப்பாளிகள் நிறைய பேர் இதில் அவங்களோட ஓவியத்திறனை காட்டியிருக்கிறாங்க. மாணிக்கவாசக சுவாமிகள் அருடைய சிவபுராணம் வந்து இந்த சுவரில் பதிக்கப்பட்டிருக்குது. அது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு புராண கதைகளை வந்து இது
நிழல் படங்கள் மூலமாக மேலே கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் சிவபுராணம் இருக்குது. இதில் இதுக்கு மேலேயும் ஒரு புராண கதையை மையப்படுத்தின ஒரு மையப்படுத்தின ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்குது. அடுத்தது இங்காலையும் இருக்கிறது சிவபுராணத்தின் மீதி தான். இதுக்கு மேலேயுமே ஒரு வரலாற்றை மையப்படுத்தின ஒரு புராண கதையோட நிழல் பிரதி, அதாவது சித்திரங்கள் வரையப்பட்டிருக்குது. அதோட இந்த சுவர்லையுமே எல்லாமே தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் அதுகள் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கல்வெட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்டில் இருக்கிறது எழுதியிருக்குது, மற்ற சைட்டில் இருக்கிறது மாபிள் அதை எழுதி இங்கே சுவரோடையே பதிச்சிருக்கிறாங்க. அடுத்து கன நேரம் நாங்கள் வந்து உள்ளே நிற்கலாது, கையில் கேமரா இருக்கிறத இந்த ஒரு கப்பல் எங்களை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க போகும்போது கோயில் குருக்கள் வந்து அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடலை. இருந்தாலும் அவங்க பார்க்குறாங்க என்ற கேமராவுண்ட லைட் பிளிங்க் ஆகி கொண்டிருக்குது. அப்போ கேமரா ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறதுனா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இப்போ வந்து நாங்கள் கோயிலை விட்டு வெளியில் வரப்போகிறோம். கடைசியாக இதில் இருக்கிற கோயிலின் வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப், அதில் இருக்குது. அது கேமராவில் ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன். திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்குரிய வரலாறு இருக்குது. பரிபாலன சமைக்குரிய அக்கா ஒரு ஆள் உள்ளே போகிறாங்க. அவங்க கேமராவை கண்டாங்கன்னா பிரச்சனைன்னு பார்த்தா அவங்க காணலை. ஆனால் ஒரு குருக்கள் ஒரு ஆள் வாரையர், அதனால் கேமராவை இதோட உள்ள வீடியோவை எடுக்கிற வீடியோவை முடிச்சுக்கிறோம். இனிமேல் வாங்க வெளியில் போய் பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து கேமராவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் கோயிலில் பிரதான நுழைவாயில். இது கூட தான் நாங்கள் உள்ளே போயிருந்தோம். போகும்போது நான் காட்டலை. இங்கே வந்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணி சந்தன பூச்சி கொளுத்தி கொண்டிருக்கிறார் லைட்டரால். இப்போ இது வந்து ராவணண்ட ஒரு வரலாறுண்டா எத்தனை வருஷம் இருக்கும், ராவணனோட சம்மந்தப்பட்டது முப்பாட்டன்ன்றாங்க. ஆனால் ராவணன் எத்தனை வருஷத்துக்கு மேற்பட்டவர் ரெண்டு உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2024 நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். சரியா? இப்போ இந்த பக்கத்தில் வந்து மான் நிற்கிது. இப்போ மானுக்கிட்ட தான் போகிறோம். ஆனால் என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. அது இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கிற மான் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நம்மளோட சேர்ந்து பழகும், நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்தா வந்து சாப்பிடும். ஆனால் இந்த மான்கள் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாது. அவங்ககிட்ட போய் பார்ப்போமா, ஓட வலிக்கிறது. நாங்கள் போகிறதுக்கு முதலே அது நடக்குது. இப்போ வந்து நாங்கள் மானுகிட்ட இருந்து அப்படியே முன்னுக்கு போகிறோம். கடற்கரையோடு சேர்ந்த மாதிரி இருக்கிற இந்த மதில் அடியிலிருந்து தான் நம்மளோட வீடியோவை தொடங்க போகிறோம். இதில் இன்னொரு கதைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தைய கோயில் வந்து இந்த கடலோட கீழே இருக்கிறதாகவும், இந்த கடற்கரையில் இருக்குதாம். அது சில நேரத்தில் தென்படுதாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடங்களில். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது, முன்னோர்கள் சொல்கிறாங்க. இதில் இது திருவிழா காலங்களில்
படகுல அதாவது போட்டில் போய் அதுக்கு பூசை நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, தெரிஞ்சாக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நிறைய தொட்டில் கட்டியிருக்கு. பிள்ளை இல்லாதவங்க நேர்த்திக்கடன் வச்சு இங்கே தொட்டில் கட்டுறாங்க. இந்த லைன் அப்படியே ஃபுல்லாக தொட்டில் தான் இருக்குது. எப்படியும் 1000க்கு மேற்பட்ட தொட்டில் இருக்குது. 1000 இல்லை, 1000க்கு மேலே, 5000 10,000 கிட்ட வரலாம். எல்லாமே சின்ன சின்ன தொட்டில்கள் இருக்குது. குழந்தை வரம் கேட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த கல் குகைக்குள்ளால், இந்த கல் மலையில் இதில் ஒரு நாகதம்பரான் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அவ்வளோத்துக்கு போக இல்லாது, அவ்வளோத்துக்கு போகிறத பேன் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இது வந்து முதல் சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறவங்க. இங்கே வாராக்கள் தான் இதில் குதித்து சாகிறதாகவும் சொல்லியிருந்தவங்க. இதில் குதித்தா வந்து நேராக ஒரு 300 மீட்டர் அவ்வளவு ஆழம் இருக்குது. அதால் ஆக்கள் தப்ப மாட்டோம். இனிமேல் வந்து வர வீடியோ அப்படியே பார்த்துட்ருங்க. என்னடா மக்கள் கூட இருக்கிறதால, மக்கள் நிறைய பேர் இருக்கிறதால எங்களால் பெருசாக கதைக்க இயலாது. சரியா? இது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு நேர்த்திக்கடன்கள் தான், நேர்த்திக்கடன் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு கருங்கல்லால். ஒரு சைட் வந்து கருங்கல்லால் பொழிஞ்சதும் அடுத்த சைட் வந்து கட்டப்பட்டது. இப்போ இடதுகை பக்கம் இருக்கிறது கட்டியிருக்காங்க. வலதுகை பக்கத்தால் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து அது பழையது, பொழிஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து வியூ பாயிண்ட், கடலை பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இந்த கோணேச கோயிலுன்ற கடலோட சேர்ந்த மாதிரி இருக்கிற அந்த குகைக்குள்ளால் போனால், கருங்கல் குகை மாதிரி வடிவில் இருக்கிறது, அதுக்குள்ளால் போனால் இருக்கிறது. அதில் வந்தால் ஒரு போட் ஒன்று நிற்கிது, 2 கொடியை வச்சுட்டு. அதை தூண்டலுக்கு நிற்கிறாங்களோ தெரியல. அதை தவிர ஒரு டூரிஸ்ட் போர்டு ஒன்றும் வருது, டைவிங் டீம். இதுக்குள்ளே டைவிங் டீம் வீடியோ எடுத்து கொடுத்துருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் நினைக்கிறேன் கோணேஸ்வரர்ன்ற பழைய கோவிலை பற்றின ஒரு வீடியோ உண்டு, பார்ப்போம். கிடைச்சா வந்து நான் இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன். சரியா?
இந்த கல் மலைகள் எல்லாமே கல்லிலேயே பதிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் விளக்கங்கள் எல்லாமே. இதில் வந்து ஒரு ராவணன்ற சிலை அங்கால இருக்குது. இந்த ராவணன்ற சிலைக்கு யாருமே காசை தூக்கி வீச வேணாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ராவணன் ஒரு சிவபக்தன் இதெல்லாம் சொல்லி அதில் எழுதியிருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் காசை தூக்கி வீசியிருக்கிறாங்க. என்னென்னா அது வந்து மலையின் விளிம்பில் கட்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்லாமிய சகோதரிகள் கூட இது வழிய இதில் கோயிலுக்குள்ளே பார்க்குறதுக்கு வராங்க. என்னென்னா வந்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதுன்றதை நீங்கள் இதிலேயே புரிஞ்சுருப்பீங்க. இதில் இந்துக்கள் மட்டும்தான் வராங்கன்னு இல்லை, இந்து இஸ்லாம் எல்லாருமே வராங்க. இவர்தான் வந்து ராவணர். இவர்தான் வந்து இந்த இலங்கையை ஆட்சி செய்த ஒரு காலத்தில் எங்களோட இலங்கையை ஆட்சி செய்தவர். இப்போ இவரோட ஒரு பகுதி தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிகிரியா. நாங்கள் படித்த பாடத்திட்டங்களில் ராவணனை சீரியாவோட சம்மந்தப்படுத்தி எந்த பாடத்திட்டங்களும் இல்லை. ஆனால் எல்லாராலையும் பரவலாக கூறப்படுது வந்து சிகிரியா வந்து ராவணன்ற ஒரு கோட்டை என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் சிங்கள மன்னன்ற பெயரை வச்சு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க, காசியப்பன் என்று சொல்லி. இப்போ அடுத்த வீடியோ நம்ம சிகிரியாவை பார்ப்போம். இதில் இருந்தால் போட்டிருக்குது, ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன், பணத்தினை வீசி எறிவதனை முற்றாக தவிர்த்து கொள்ளவும் என்று சொல்லி. சரியா? ஏன்னா அந்த பக்கம் போகிற பணத்தை எடுக்கிறது கோயில் நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு ரிஸ்கான வேலை, ஒரு ஆபத்துக்குரிய வேலை. இந்த பக்கத்தில் சிவப்பு கலரில் வச்சுருக்கிற உண்டியல்லே போட்டுக்கலாம். வீணைகள் இருக்குது பாருங்கள். அவர் 2 சிவனை கும்பிட்றார், அவருக்கு பக்கத்தில் ஒரு வீணை இருக்குது. இப்போ நம்ம இதை முடிய இப்படியே இதால் மேலே ஏறி போயிடுவோம்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் ராவணம்பட்டு. ராவணன் தண்ட வாளால் இந்த மலையை வெட்டி 2ஆக பிளந்திருக்கார். இதைத்தான் ராவணன் பட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் தெரியுது. சரியா? இதை ஏற்கனவே வீடியோவில் ஸ்டார்ட்லையும் பார்த்துருப்பீங்க ராவணன் பட்டை. சரியா? அப்படியே நாங்கள் போனோம்னா எங்கால வந்து ஒரு இன்னொரு கோவில் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன கோவில்னு சொல்லி. ஒரு நாகதம்பரான் இருக்காங்க. யாருக்கு? கிருஷ்ணர் கோவில். அது இது வந்து இங்கே அகழி தோண்டும் போது கிடைச்ச
சிலையாமன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அகலியெல்லாம் குளமோ ஏதோ ஒன்று தோண்டும் போது கிடைச்ச சிலையாம் என்று சொல்லி அதில் வச்சுருக்காங்க. இது வந்து குலக்கோட்டை மன்னன், இந்த இருக்கிறது வந்து குலக்கோட்டை மன்னன். அதில் அந்த பெயர் பதிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து சிவனை ராவணேஸ்வரனை கும்பிடுறார். ராவணேஸ்வரனில் புவனேஸ்வரரை கும்பிடுறார். சரியா? அப்படியே அதை விட்டு வெளியில் போகாம இருந்தால் இனிமேல் கோயில்ன்ற பயணம் அவ்வளவுதான். கோயிலுக்குள்ளே பார்க்க வேண்டியது. இனிமே வாங்க கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கடை தெருக்களை பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? ஃபஸ்ட்டுக்கு நம்ம போய் நம்மளோட ஹெல்மெட் பாதணிகள், தலைக்கவசம் பாதணிகளை வாங்கணும். வாங்கிட்டு தான் மேலே போகணும். வாங்க பார்ப்போம். இது யாரோ சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட இதுதானது. சுற்றுலா பயணிகள் எதுவும் ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்து வந்திருக்கிறாங்க போல இருக்கு. இந்த வாகனம் மேலே கொண்டுறதுக்கு எலவுட் இல்லைன்னு சொல்லி அங்கே எல்லா இடத்தையுமே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வாகனம் வந்திருக்குது. மிட்சுபிஷி அட்ராச். இப்போ இங்கே போனால் நம்மளோட பாதனைகள் எடுக்கிறதுக்கு அவங்க விடும்போது அதுக்கு எந்த பில்லுமே தரல. இப்போ எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 ஹெல்மெட்டும் 2 பாட்டாவும் விட்டுருக்கோம். நாங்கள் வந்து இப்போ மொத்தத்தில் 2 மணித்தியாலத்துக்கிட்ட கோயிலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். வாங்க வழியில் போய் பார்ப்போம் அவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த வந்துட்டார் அண்ணன். முதல் நாங்கள் விடும்போது ஒரு செக்யூரிட்டி ஐயா இருந்தவர். இப்போ ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறார். அவர் 2க்குமே 20 40 ரூபா கட்டிருக்கார். சரியா? இப்போ 40 இலங்கை ரூபாய் தான் அவங்களுக்கு நம்ம அப்போ கொடுக்க போகிறது. எடுத்துட்டு வாங்க அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் கடைகளை. அது பேசுகிறது வந்து அதில் பேசுகிற ஆடியோ வந்து வரல. என்னென்னா மைக் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி இல்லை. அதனால் நானும் தம்பியும் கதைச்சி கொள்கிறோம். நம்ம மைக் வந்து ஆஃபில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே வந்து வடிவா பழங்கள், பழம் இல்லை பூந்தி என்று சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் ஆக்கள் தான் வச்சுருக்குறாங்க. கூடுதலாக இந்த இனிப்பு வகைகள் எல்லா பக்கத்துலேயுமே போட்டு விற்கிறாங்க. இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. நம்ம வந்து நொங்கு குடிச்சிக்கனால் வாங்க நொங்கு குடிப்போம். நொங்கண்டா பனை இளநின்னு சொல்லலாம். சரியா? சிங்களத்தில் சொல்லுவாங்க தல்குரும்பண்டா தெல்குரும்பு தல்குரும்பு தான். தல்லண்டா பனை, குரும்பண்டா இளநி. பனை இளநின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம நொங்குன்னு சொல்லுவோம் தமிழில். அது வந்து ஒரு நொங்கு வந்து 200 இலங்கை ரூபா. சரியா? இப்போ நாங்கள் 2 சொல்லியிருக்கோம். 2 பேர் 400 ரூபா. சரியா? அதை குடிச்சிட்டு வாங்க அப்படியே இறங்கி போவோம். அதை குடிக்கிறதுக்கு உட்காந்தா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மரங்கள் இருக்குது. குத்தனை இறக்கம். இப்போ நம்ம இருக்கிறது கூடி அவங்க சிராம்பி போட்டுறாங்க. சிராம்பி என்றால் ஸ்காஃபோல்டிங் டைப்பில் ரெடி பண்ணி அதுக்கு மேலே பலகை போட்டு அதில் தான் இருக்கிறோம். சரியா? இதுதான் வந்து அவங்கள கடை. இது வந்து ஒரு சிங்கிள் ஆக்கள் செய்கிறாங்க. அவங்க என்ன நகர சபைக்கும் இல்லை கோவிலுக்கும் காசு கொடுக்குறாங்களா என்ன மாதிரின்னு தெரியாது. ஃபுல்லாகவே சி வியூ. இது வந்து இந்த கதிரை போட்டிருக்கிற உலகம் வந்து சி வியூ. இப்போ நம்ம வந்து கடல் சைட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இங்கே அது வந்து ஃபுல்லாக கடல். ஒரு 300 மீட்டருக்குள்ளே கடல் இருக்குது. ஆனால் நம்ம போக இல்லாத என்னென்னது குத்த நிறக்கம்.
என்ன நொங்கு வரல, நொங்கு வெட்டித்திருக்காங்க. நொங்க குளிச்சுட்டு போவோம். வாங்க கதிரையிலிருந்து பேசுவோமே. நொங்க குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ காசு கேட்டால் ஒரு நொங்கு வந்து 200 ரூபா, இப்போ ரெண்டுமே 400 ரூபா. அதை கொடுத்துட்டு விலைக்கிட்டால் இப்போ டூரிஸ்ட்டுகளை கவரக்கூடிய மாதிரி இந்த கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் தான் கூடுதலாக வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு சைட்லேயுமே. இப்போ அந்த சைட்டில் வந்து மற்ற சைட்டில் வந்து ஜானை புத்தர் சீலை அதெல்லாம் செய்திருக்குது. நம்ம அதைத்தான் பார்க்க போகிறோம். அதில் வாங்குகிற ஒரு ஐடியா இருக்குது, விலையை பார்ப்போம். அதோட இது ஸ்வீட் கடை ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன வாங்கணும், அதையும் வாங்கணும். இந்த ஓடி வாரங்களேன் ஓடி வராங்க. ஆனால் நம்ம அங்கே வாங்கலை, இங்கே இவர்கிட்ட தான் இது அப்புறம் இவர்கிட்ட வந்து மஸ்கட் இருக்குது. மஸ்கட்டுண்டா ஓமாண்ட தலைநகர் மஸ்கட் இல்லை, இது கேக் மாதிரி. இது என்னது மஸ்கத்துன்னு சொல்லி ஒரு ஸ்வீட் ஐட்டம். சரியா, அவர்கிட்ட ஸ்வீட்டை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு நடந்தால் அங்கே வந்து இந்த சின்ன சிலைகள் பொம்மைகள் எல்லாம் செய்து வச்சுருக்காங்க. அதில் வந்து யானை சிலை ஒன்று பாவம் புத்தர் சிலை எல்லாம் இருக்குது, தான் பார்க்க வந்தாங்க. ஆனால் எல்லாமே சரியான விலை. கருங்காலியில் செய்த ஒரு புத்தர் சிலை வந்து 25,000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 7 கிலோக்கிட்ட பாருங்க இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட விலை கூட, மக்களை கவரக்கூடிய மாதிரி இருக்குது, ஆனால் விலை கூட. அதனால் நாங்கள் இதுவும் வாங்கலை, அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு போட்டுறோம். சரியா, இந்த மேலே இருக்கிற ஜானை வந்து அது வந்து 7,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்கால வந்தோம்டா இந்த சைட்லேயும் ஸ்வீட் ஐட்டம் தான் இருக்குது. ஸ்வீட்டு வாங்கல, இந்த பனங்குட்டான் வாங்க போகிறோம். எல்லாமே சிங்களாக்கள் தான், ஆனால் இந்து கோவில் என்ற பெயர் மட்டும்தான் இருக்குது. இதில் இருக்கிற 2 சைட்லேயுமே இருக்கிற கடை முழுக்க வந்து சிங்களவர்களால் தான் போடப்பட்டிருக்குது. சரியா, அவங்க தான் இந்த இடத்துல ராஜாண்ட மாதிரி ஃபுல்லாக அவங்களோட கடை தான் இருக்குது. இந்த ஆப்பை எல்லாம் செய்து வச்சு விற்கிறாங்க. எல்லாமே மரத்தால் செய்தது. அடுத்தது அதில் இருக்குது உரல் இருக்குது, யானை இருக்குது, நிறைய சாமான் இருக்குது. இந்த கடைக்குரிய ஆள் வாரர். இந்த புத்தர் சிலை சரியா, இந்த புத்தர் சிலை 7,000 இல்லை, அது 3,000, இது 7,000. இது கொஞ்சம் பெருசு. இது வந்து கருங்காலியில் செய்திருக்குது. சரியா, இதுக்கு பின்னாடி இன்னொரு புத்தர் சிலை இருக்குது. இதெல்லாம் வாங்கக்கூடிய விலை இல்லை. என்னென்னா ஆனால் கையால் மெனக்கட்டு தான் செய்திருக்கிறாங்க, ஆனால் விலை கூட. இங்கே அந்த சின்ன ஜானை வந்து 300 ரூபாயாம். இப்போ நாங்கள் கையில் எடுக்கிற ஜானை வந்து மாவுக்கனியில் செய்திருக்குது, அது வந்து 700 ரூபா. ஆனால் செய்கிறது கஷ்டம்தான், எப்படி செய்கிறாங்கன்றதான் நமக்கு தெரியாது.
அப்படியே நேரம் நடந்து வரும்போது நாங்கள் கண்டது நிறைய டூரிஸ்ட்டுகள் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணாமல் இல்லை, எல்லாமே வெளிநாட்டு பயணிகளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க $10 $10 $15 அவங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது வந்து பெரிய விலை. சரியா, அப்படியே நேராக வர்றோம். நேராக வந்து நம்ம பைக்குக்கு தான் போகிறோம். பைக்குக்கு போய் பைக் எடுத்தால் நீங்கள் வீட்டுக்கு போகிறது தான் நம்மளோட பயணத்தின் கடைசி பகுதி தான் இப்போ இருக்கிறோம். இப்படி வரும்போது இந்த ஃபுல்லாக மாங்காய் வச்சு விற்று கொண்டிருக்குது. சரி, நம்மளும் 2-3 பேக் வாங்குவோமேன்னு சொல்லி 2 பேக் வாங்கினோம். சரியா, ஒரு பேக் $100, 2 பேக் $200. வாங்கி எடுத்துட்டு அப்படியே பைக்குக்கு போகிறது தான். பைக்குக்கு போயிட்டு விட்ட போக வேண்டியதான். போய் பைக் எடுத்தால் விட்ட போக வேண்டியதான். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என் யூடியூப் சேனலை நீங்கள் யாரும் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் சரவணா. பாய் பாய்.